Very well. I hereby declare war on you all. The fourth great ninja war begins now. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நருட்டோ சீரிஸ்ல மிகப்பெரிய வாராக கருதப்படுகிற ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நடந்த 3 ஷினோபி வாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோஸ்ல யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் அதோட கண்டினியூட்டி தான் இது. அது மட்டும் இல்லாம நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்க்கா போயிட்டு இருக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஸ்டோரியை சிம்பிளா ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். பட் அதெல்லாம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அனிமேக்களை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே உடனுக்குடன் தரப்படும். ஸோ அதனால போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ். வார பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மால்டோவை. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவை பற்றி பேசணும்னா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் இந்த ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய கனெக்டிங் பாயிண்ட்லாம் இருக்கும். வீடியோக்குள்ள போயிட்டு அதை பற்றி பேச அதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே, ரைட். தேர்ட் கிரேட் நிஞ்சாவர் எங்கே முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்கா? லீஃப் வில்லேஜில் நம்ம மினோட்டோ ஃபோர்த் வகையாக மாறினதுக்கு அப்புறம் அந்த தேர்ட் கிரேட் நிஞ்சாவர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மினோட்டோட டீமில் கக்காஷி, ரின், ஒபிட்டோலாம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய மிஷனுக்கு போவாங்க. அதில் ஒரு மிஷன் அப்போ எனிமிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரின்னை கடத்தி வச்சுப்பாங்க. ரின்னை காப்பாற்றுறதுக்காக ஒபிட்டோ அண்ட் கக்காஷி அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி போன இடத்துல ரின்னை காப்பாற்றிடுவாங்க. பட் அதன் பிறகு நம்ம ஒபிட்டோ கக்காஷியை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாறையில மாட்டிக்கொண்டு சாகர் நிலைமைக்கு போயிடுவாரு. அந்த சமயத்துல தான் மாதரா இதுக்குள்ள வரான். மாதரா ஒபிட்டோவை காப்பாத்தி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒபிட்டோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஐ மீன் மாதராவுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஒபிட்டோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். பட் ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இவன் என்னடா நம்ம சொல்றதே கேட்க மாட்டான் அப்படின்ட்டு தான் கக்காஷி ரின்னை கில் பண்றதை நம்ம ஒபிட்டோவை பார்க்க வச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு உலகம், லீஃப் வில்லேஜ் தான் கெத்து அப்படின்னு சொல்லி நல்லவனா இருந்த நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா கெட்டவனா மாறி இருப்பான். இதே மாதிரி பேர்ல இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, செகண்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ ஒரு 3 சின்ன பசங்களுக்கு நம்ம சரியா ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு இல்லையா. அதாங்க நம்ம கொனன், யாகிக்கோ மற்றும் நாகட்டோ உசுமாக்கி இவங்க 3 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு இல்லையா. அவங்க 3 பேருமே பயங்கர பவர்ஃபுல்லா மாறுவானுங்க. அப்படி மாறுறது மட்டும் இல்லாம அக்கட்சுகி அப்படின்ற ஒரு டீம் உருவாக்கி நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவானுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஆன்சோவுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துடும். அந்த சண்டையில நம்ம யாகிக்கு இறந்து போயிடுவான். அதை பார்த்துக்கான நம்ம நாகட்டோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளுவான். அப்படி போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அந்த பாயிண்ட்ல தான் நல்லவனா இருந்த நம்ம நாகட்டோ உசுமாக்கி கெட்டவனா மாறி இருப்பான். இந்த சமயத்துல தான் அந்த சைடு கெட்டவனா மாறின நம்ம ஒபிட்டோ அக்கட்சுகி டீம்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். ஆக்சுவலா நம்ம ஒபிட்டோ அக்கட்சுகி டீம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணிருப்பான். அதாவது நம்ம மினோட்டோ ஃபோர்த் வகையாவா மாறி இருப்பாரு பாத்தீங்களா. அவர் மாறின ஒரு சில நாட்கள்லயே நம்ம ஒபிட்டோ லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணிருப்பான். அப்படி நம்ம ஒபிட்டோ லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணும்போது தான் நருட்டோ பிறந்திருப்பான். அப்பதான் நம்ம மினோட்டோவுக்கும் ஒபிட்டோவுக்கும் ஒரு சின்ன ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல நம்ம ஒபிட்டோ 90 பீஸ்டை கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம மினோட்டோ ஒபிட்டோ கூட சண்டை போடுவாரு. பட் அந்த ஃபைட்டோட எண்ணில பாத்தீங்கன்னா நம்ம மினோட்டோ மற்றும் குஷினா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம மினோட்டோ சாகிறதுக்கு முன்னாடி 90 பீஸ்டோட சாக்ராவை அவருக்குள்ளேயும் நருட்டோக்குள்ளேயும் சீல் பண்ணிட்டு தான் இறந்து போவார். இதன் பிறகு ஒபிட்டோவும் மாதராவோட பிளான் இருக்கு இல்லையா, அதை அவனுடைய பிளானை ஏற்றுக்கொண்டு அக்கட்சுகி டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவான். ஏன்னா ரின் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒபிட்டோவுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஸோ அதனால மறுபடியும் மாதராவை போயிட்டு மீட் பண்ணுவான். அப்பதான் நம்ம மாதரா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிளானையுமே ஒபிட்டோ கிட்ட சொல்லி ஒபிட்டோட பிளானா மாத்திடுவான். ஒபிட்டோவே ஸ்டார்டிங்ல அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்ணும்போது ஒபிட்டோவை பார்த்தீங்கன்னா அக்கட்சுகில ஏத்துக்க மாட்டானுங்க. பிகாஸ் அப்போ அக்கட்சுகி டீம் சேர்ந்தவங்க நல்லவனா இருப்பாங்க. பட் யாகிக்கு இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுமே கெட்டவங்களா மாறி இந்த சிஸ்டத்தையே மொத்தமா மாத்திரண்டா அப்படின்னு சொல்லி கெட்டவனா மாறி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவையுமே அக்கட்சுகி டீம்ல ஜாயின் பண்ண ஒத்துப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ அக்கட்சுகி டீம்ல இருக்கும்போது என்னுடைய பேர் டோபி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய நருட்டோ, சாசுகே, இனாட்டா, ஷிக்கமாரி எல்லாருமே அகாடமியில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் பெரிய பசங்களா மாறானுங்க. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம கக்காஷி அண்ட் இட்டாச்சி இவங்க 2 பேருமே அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு மெம்பரா இருந்து செயல்படுவாங்க. அப்பதான் நம்ம கேகே என்று அழைக்கப்படும் டான்ஸோ போட்ட ஒரு சதி திட்டத்தினால இட்டாச்சி அவனுடைய சொந்த கிளானான உச்சியா கிளானியை மொத்தமாக போட்டு தள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறான். இந்த வேலையை நம்ம இட்டாச்சி செய்யறதுக்கு ஒபிட்டோவுமே ஹெல்ப் பண்ணுவான். பட் ஒபிட்டோ சும்மாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ அக்கட்சுகி டீம்ல வந்துட்டு ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹெல்ப்பே பண்ணுவான். இட்டாச்சியுமே அவனுடைய தம்பி சாசுகேவை மட்டும் விட்டுட்டு ஒபிட்டோ கூட சேர்ந்து மொத்த உச்சியா கிளானை சேர்ந்தவங்களையுமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவான். எல்லாரையும் கில் பண்ணதுக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சுகி டீம்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணுவான். பட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இருசன் சரட்டோபி கிட்ட சொல்லிட்டு தான் போவான். இட்டாச்சி எதுக்காக அக்கட்சுகி டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணா இருசன் சரட்டோபி கிட்ட என்ன சொல்லிட்டு போனா அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியாச்சு. இட்டாச்சி அக்கட்சுகி டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரோச்சிமாருக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் நடக்கும். பிகாஸ் அப்ப நம்ம ஒரோச்சிமாருமே பாத்தீங்கன்னா அக்கட்சுகி டீம்ல தான் இருப்பான். ஸோ இட்டாச்சியை பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு பாத்தீங்கன்னா இட்டாச்சியோட பாடியை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி அட்டாக் பண்ணியிருப்பான். பட் இட்டாச்சி ஒரோச்சிமாருவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம அப்ப நம்ம நாகட்டோ உசுமாக்கி பாத்தீங்கன்னா அவனுடைய ரினிகன் பவர் யூஸ் பண்ணி 6 path ஆஃப் பெயினை கிரியேட் பண்ணி நம்ம ஆன்சோ சாலமோட இருக்கான் பாத்தீங்களா, அவனையுமே போட்டு இருப்பான். இதன் பிறகுதான் அங்க லீஃப் வில்லேஜ்ல நம்ம நருட்டோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்.
ஸ்டார்டிங்ல நம்ம நருட்டோ அந்த ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்லாம் 3D போயிட்டு ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இருக்கா சென்சி அவருடைய பேண்டை நம்ம நருட்டோவுக்கு கொடுத்து ஒரு நிஞ்சாவை மாத்தி இருப்பாரு. நருட்டோ, சாசுகே, சகுரா இவங்க 3 பேரும் நம்ம கக்காஷியோட டீம்ல ஒரு மெம்பரா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போகும்போது அங்க நம்ம சாபுசா கூட ஃபைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைட்டோட எண்டிங்ல நம்ம சாபுசா இறந்து போயிருப்பாரு. அதன் பிறகு லீஃப் வில்லேஜ்ல சுனின் எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் அப்பதான் நம்ம ஒரோச்சிமாரு சாசுகேவோட கைத்துல அவனுடைய கஸ்ல போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சுனின் எக்ஸாமோட ஃபைனல் பேட்டல் அப்ப காபுட்டோ மற்றும் ஒரோச்சிமாரு 2 பேரும் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்துட்டு நம்ம இரிசன் சருட்டோபியா போட்டு தள்ளிருப்பாங்க. இரிசன் சருட்டோபி இறந்ததுக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜ்ல அடுத்து ஒக்கேகே தேவை இல்லையா? சோ அதனால நம்ம நருட்டோ மற்றும் ஜிரையா இவங்க 2 பேரும் சுனாடாவை தேடி போவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜிரையா அவருக்கு கிடைக்கிற டைம்ல நருட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. பிகாஸ் நம்ம நருட்டோ ஒரு 90 பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கு இல்லையா? சோ அதனால அவருக்கு கிடைக்கிற டைம்ல நருட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. இந்த சமயத்துல தான் ஹிட்டாச்சி மற்றும் கேசமே 2 பேருமே லீஃப் வில்லேஜுக்கு நம்ம நருட்டோவை பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த டைம்ல அகட்சுகி டீம் சேர்ந்தவங்க எல்லாருமே ஜிஞ்சுரி கீஸை கேப்சர் பண்ற மிஷன்ல இறங்கி இருப்பாங்க. இப்படியே ஒரு சில வருஷங்கள் போகுது. நம்ம நருட்டோவும் ஜிரையா கிட்ட நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு பெஸ்ட் ஷினோபியா மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு ஸ்டார்டிங்ல கொலரா இருந்த நம்ம காராவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவனா மாறி அவனுடைய வில்லேஜுக்கு லீடராகவே மாறி இருப்பான். பட் நம்ம காராவுமே ஒரு டெய்ல்டு பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கு இல்லையா? சோ அவனை பாத்தீங்கன்னா அகட்சுகி டீம் சேர்ந்தவங்க கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி கேப்சர் பண்ணிட்டு போனவங்க நம்ம காராவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் டெய்ல்டு பீஸ்ட் ஷுகாகு பீஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அதை வெளியே எடுத்துருவாங்க. அதனால நம்ம காராவுமே இறந்து போயிடுவான். பட் இறந்து போன காராவுக்கு சியோபாட்டி அவனுடைய உயிரை கொடுத்து காராவை காப்பாத்துவாங்க. இப்படியே சில காலங்கள் போக நம்ம நருட்டோ மற்றும் சாசுகே 2 பேருமே பயங்கர பவர்ஃபுல்லா மாறாங்க. சாசுகே பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு கூட சேர்ந்து பவர்ஃபுல்லா மாறுவான். இதுக்கிடையில நம்ம இடன் அசுமாவை போட்டு தள்ளி இருப்பான். அதுக்கு நம்ம ஷிகமாரு நேரா ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு. அந்த சைடு நம்ம சாசுகே பவர்ஃபுல்லா மாறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரோச்சிமாரு கூட இருப்பான். பட் பவர்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் ஒரோச்சிமாருவே போட்டு தள்ளி இருப்பான். ஒரோச்சிமாரு இறந்து போனதுனால நம்ம கபுட்டோ பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட ரிசர்ச் யூஸ் பண்ணி அவன் பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடுவான். இதன் பிறகு சாசுகேவுக்கும் டைடராகும் ஃபைட் நடந்திருக்கும். இட்டாச்சிக்கும் சாசுகேவுக்கும் ஃபைட் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெரையா இந்த அக்கட்சுகி டீம்னா என்ன, அதோட லீடர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா ரெயின் வில்லேஜுக்குள்ளே போயிருப்பாரு. ரெயின் வில்லேஜுக்குள்ள போன நம்ம ஜெரையா சிம்பிளாவே இந்த அக்கட்சுகி டீம்னா என்ன, அதோட லீடர் யாரு அப்படின்றத ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாரு. பட் என்ன ஒண்ணு, அதை கண்டுபிடிச்ச நம்ம ஜெரையாவை ஒரு சில நிமிஷங்கள்லயே போட்டு தள்ளிருப்பாங்க. ஜெரையாவை போட்டு தள்ளது வேற யாரும் இல்ல, நம்ம நாகோட்டோவோட 6 path of pain இருக்கு பாத்தீங்களா? அதுதான். பட் நம்ம ஜெரையா சாகிறதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்களை அந்த ஃபுகசுக்கு தவளை இருக்கு பாத்தீங்களா? அதோட முதுகுல எழுதி விட்டு தான் போவாரு. பட் அந்த கோடை நம்ம லீஃப் வில்லேஜ் ஆளுங்க டீகோட் பண்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். அதுக்கிடையில ஃபுகசுக்கு தவளை பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோவை மவுண்ட் மியாபோக்கு கூட்டிட்டு போயிட்டு சேஷ் மோட்லாம் கத்து தரும். இந்த சமயத்துல தான் பெயின் டைரக்டா லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்துட்டு ஆல்மைட்டி புஷ் போட்டு லீஃப் வில்லேஜே சும்மா தரமட்டமாக்குவோம். அடுத்து என்ன பண்ண போறான்டா பெயின், லீஃப் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. அந்த சமயத்துல நம்ம நருட்டோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் மூட் யூஸரா இருப்பான் இல்லையா? சோ அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கிற பெயினோட பாத்து எல்லாத்தையுமே போட்டு பொலப்பொலன்னு பொலப்பான். அப்படி பொலந்தது மட்டும் இல்லாம இந்த பெயினை கண்ட்ரோல் பண்றது யாருடா, நாகோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நாகோட்டோவே பாத்தீங்கன்னா டைரக்டா மீட் பண்ண போயிடும். அங்க போயிட்டு நம்ம நருட்டோ சண்டைலாம் போட மாட்டான். அவனுடைய டாக்னோ ஜுட்சு இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி நம்ம நாகோட்டோ உசுமாக்கிய நல்லவனா மாத்திடுவோம். அப்படி மனம் திருந்தி நல்லவனா மாறின நம்ம நாகோட்டோ உசுமாக்கி பாத்தீங்கன்னா அவன் கில் பண்ண எல்லாரையுமே இன்னொரு ஜுட்சோ போட்டு உயிரோட வர வைப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பெயின் ஃபைட்டுக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா நருட்டோ அவனுடைய அப்பா மினோட்டோவை மீட் பண்ணிருப்பான். இங்க நம்ம நாகோட்டோ ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி எல்லாரையுமே உயிரோட கொண்டு வந்தான் இல்லையா? அதோட எஃபெக்ட்னாலே நம்ம நாகோட்டோ இறந்து போயிடுவான். அப்படி இறந்து போனா நம்ம நாகோட்டோ உசுமாக்கியோட பாடியை கொனன் தான் பாத்தீங்கன்னா சேஃப்டியா பேக்கப் பண்ணிட்டு பாதுகாத்து வைத்து கொண்டு இருப்பாள். இந்த ஃபைட் முடியும் போது நம்ம நருட்டோவை கேவலமா பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம நருட்டோவை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது பாக்குறதுக்கு நிஜமாவே நல்லா இருக்கும். இந்த ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள் போக ஃபைகாகே சமிட் நடக்கும். இந்த மீட்டிங் அப்ப சம்பந்தமே இல்லாம நம்ம சாசுகே உள்ள வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். சாசுகே வந்ததுக்கான மோட்டிவ் என்னன்னா நம்ம டான்ஸ் வாங்க இருப்பான், டான்ஸோ போட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். பட் டான்ஸோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாட்டான். டான்ஸோவுக்கு பதிலாக அங்க இருந்த பவர்ஃபுல்லான ஆளுங்க, உதாரணத்துக்கு நம்ம ரைக்காக எடுத்துக்கோங்களேன். ரைக்காகலாம் சாசுகே கூட சண்டை போட்டு சாசுகேவை சும்மா கதற விட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல போனா நம்ம சாசுகேவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாசுகேவை அந்த இடத்துக்கு அனுப்புனா ஒபிட்டோ பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுவான். என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமா அடிவாங்க. நம்ம சாசுகேவை டெலிபோர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு சேஃபா அமுச்சு வச்சிருவாரு. பட் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ அங்க இருக்கக்கூடிய காகஸ் எல்லாருமே பார்த்து ஒரு ஆர்டர் ஒன்று போடுவான். அது என்னன்னா, இங்க பாருங்கடா தம்பிங்களா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பீஸ்ட் எல்லாத்தையுமே எங்க கிட்ட கொடுத்துருங்க. அப்படி நீங்க கொடுத்துட்டா நான் உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன். அப்படி இல்ல எங்க கிட்ட இருக்கக்கூடிய பீஸ்ட்டை உங்ககிட்ட கொடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்லுவோம். ஒபிட்டோட இந்த கேள்விக்கு காகேஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்திருக்காது. நீ என்ன வேணாலும் பண்றா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நின்று இருப்பானுங்க. அதை பார்த்து காட்டான நம்ம ஒபிட்டோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா 4th கிரேட் நிஞ்சா வர டிக்ளேர் பண்ணிருப்பாரு. அபிஷியலா இங்க இருந்து தான் 4th கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கதைகள் எல்லாமே 4th கிரேட் நிஞ்சா வரோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு கதைகள் தான். நான் அந்த கதையெல்லாம் சொல்லாம டைரக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்சம் மொட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு வரேன். சோ இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ 4th கிரேட் நிஞ்சா வர டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம சாசுகே ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிருப்பான். பிகாஸ் அந்த இடத்துல தான் டான்ஸ் இருப்பான். டான்ஸ் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா நம்ம இட்டாச்சிக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ராப்பை செட் பண்ணி இட்டாச்சியை போட்டு தரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சாசுகேவுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாசுகே டான்ஸோ போட்டுதல வந்திருப்பான். டான்ஸோ இந்த இடத்துல நம்ம சாசுகேவுக்கு நல்லாவே டஃப் கொடுப்பான். பிகாஸ் அவங்ககிட்ட ஏகப்பட்ட ஷரிங் இருக்கும் இல்லையா, அந்த பவர்ல யூஸ் பண்ணி நம்ம சாசுகேவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டஃப் கொடுப்பான். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபைட்டோட எண்டிங்ல சாசுகே டான்ஸோவை கில் பண்ணியிருப்பான். இந்த சமயத்துல தான் நம்ம நருட்டோ சாசுகேவை கண்டுபிடிப்பான். பட் சாசுகே ஆல்ரெடி நிறைய சாக்ரா யூஸ் பண்ணிட்டா அப்படின்றதுனால அவங்ககிட்ட சுத்தமா ஹெல்த்தே இருக்காது. ஸோ அதனால அங்கிருந்து தப்பிச்சு போக தான் பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் அக்கட்சுகி டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டுமே கேப்சர் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் 8 டெய்ல்டு பீஸ்ட் அண்ட் 9 டெய்ல்டு பீஸ்ட். இந்த 2 டெய்ல்டு பீஸ்ட்டும் வில்லன்ஸ் கிட்ட கொடுக்காம நம்ம தான் எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா வில்லேஜ் சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஒரு சீக்கிரட்டான ஐலாண்டில் மறைச்சு வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரோச்சிமாரோட ரிசர்ச் யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக
மாறின நம்ம கபுட்டோ பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவை மீட் பண்ணி என்னால் நிறைய பேர் ரீஅனிமேட் பண்ணி வர வைக்க முடியும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். அதாவது ஸ்டார்டிங்கில் கபுட்டோ ஒபிட்டோவை பார்த்து நீ என்ன உன்னுடைய டீமில் சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்பான். பட் அதுக்கு நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒத்துக்க மாட்டான். அப்போ தான் கபுட்டோ ஒபிட்டோ கிட்ட மாதிராவை ரீஅனிமேட் பண்ணி காமிப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒபிட்டோ கபுட்டோவை அவனுடைய டீமில் சேர்த்துப்பான். இதே சமயத்தில் அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லர் பி நருட்டோவுக்கு 9 டெய்ல்டு பீஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றத கற்று தருவார். நருட்டோவுமே 9 டெய்ல்டு பீஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத இந்த இடத்துல ஃபுல்லாக கற்றுன்னு இருப்பார். இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் இந்த 4th கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக இருக்கிற எல்லா ஷினோபிஸுமே ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல அலைன்ஸ் ஆவாங்க. ஐ மீன் ஒட்டுமொத்த ஷினோபி ஃபோர்ஸுமே ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. அதுக்கு ஹெட்டாக இருக்கிறது நம்ம காரா தான். காரா அந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு 2-3 பேர் சண்டை போட்டு இருப்பானுங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம காரா ஒரு ஸ்பீச்சை கொடுப்பான் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். இந்த வாரில் நம்ம தோத்து போயிடுவோம்டா அப்படின்னு நினைச்சவனும் கூட காராவோட இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் வெறித்தனமா மாறி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சில டிவிஷன்ஸ் பிரிப்பாங்க. அந்த டிவிஷன்ஸுக்கு யார் யாரெல்லாம் லீடர் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடுவாங்க. பட் அப்பதான் 3 நம்ம ஆளுங்களுக்கு குடைச்சல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் குடைச்சல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு 3 பேரை சமன் பண்ணி வர வைப்பான். அப்படி வந்தவங்க வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி செத்து போன காகேஸ் தான். அதுல ஒருத்தர் நம்ம காராவோட அப்பா. அந்த நேரத்தில் காராவுக்கும் காராவோட அப்பாவுக்குமே சண்டை வரும். பட் ஃபைனலாக காராவோட அப்பாவை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுவானுங்க. காராவோட அப்பா ராசாவை சீல் பண்ணது மட்டும் இல்லாமல் மிசுக்காக இருக்காரு இல்லையா, அவருமே பிடிச்சி நம்ம காரா சீல் பண்ணுறோம். அப்பாடா எப்படியோ ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம மாதரா உச்சியா என்ட்ரி கொடுப்போம். மாதராவோட என்ட்ரியை பார்த்து அங்கே இருக்கிற நிறைய பேர் சும்மா அப்படியே கலகலத்து போய் தான் நின்று இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாதரா என்ட்ரி கொடுத்தது அந்த 4th டிவிஷன்ல தான். மாதரா வந்து இறங்கினா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 4th டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அவங்க நம்ம மாதரா கூட சேர்ந்து சண்டை போடுவாங்க. நீங்க பூரா அவங்க கூட சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்கை சென்சே ஜுட்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதை சம்மன் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம காரம் நோக்கியும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்க பூரா என்னுடைய ஜுட்சுவை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா இன்னொரு டென்கை சென்சே ஜுட்சுவை யூஸ் பண்ணுவோம். அதை அவங்களால ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு சீன் அப்பவே இதை சுற்றி பேரலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீன்ஸ் போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நருட்டோ வாரில் வந்துட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பட் நருட்டோவை பார்த்தீங்கன்னா ரைக்காக தடுப்பாரு. பட் அவரையும் மீறி நம்ம நருட்டோ வாருக்குள்ள சண்டை போறதுக்காக வருவான். அப்படி வரும்போது இட்டாச்சியை மீட் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல இட்டாச்சி மட்டும் இருக்க மாட்டான், நாகோட்டோ உசுமாக்கியுமே இருப்பான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா தோல் மேலே கை போட்டுட்டு தான் நடந்து வருவானுங்களே. இங்கே நம்ம நருட்டோ கூட கில்லர் பியுமே இருப்பான் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்கில் சண்டை போடலாம் அப்படின்னு தான் நினைப்பானுங்க. பட் அங்கே நம்ம இட்டாச்சி அண்ட் நாகோட்டோ உசுமாக்கி 2 பேருமே நல்லவங்களாக தான் இருப்பானுங்க. இந்த விஷயம் நம்ம கபுட்டோவுக்கு தெரிய வந்துடும். பிகாஸ் கபுட்டோ தானே ரீஅனிமேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே சமன் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அந்த விஷயம் நம்ம கபுட்டோவுக்கு தெரிய வந்துடும். நீங்க எப்போ என்னுடைய கண்ட்ரோலை மீறி நல்லவங்களா மாதிரி அவங்க கிட்ட நார்மலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபுட்டோ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போறதுக்காக தூண்டி விடுவோம். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இட்டாச்சி நருட்டோட ஆய்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு காக்காவை அமைச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த காக்காவை யூஸ் பண்ணி அவனுடைய கெஞ்சுட்சுல இருந்து வெளியே வருவான். அதாவது கபுட்டோ ஒருத்தர் ரீஅனிமேஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி வர வச்சான் அப்படின்னா அவங்க முழுக்க நம்ம கபுட்டோட கண்ட்ரோல தான் இருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தையே நம்ம இட்டாச்சி இந்த இடத்துல பிரேக் பண்ணி அதுக்குள்ள இருந்து வெளியே வந்திருப்பான். பட் இந்த இடத்துல இட்டாச்சி மட்டும் தான் வெளியே வந்திருப்பான். நாகோட்டோ உசுமாக்கி இன்னும் கபுட்டோட கண்ட்ரோல தானே இருக்கான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நாகோட்டோ உசுமாக்கி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க 3 பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் அவனை நம்ம இட்டாச்சி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி ஈஸியாகவே சீல் பண்ணுவாரு. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நருட்டோ ஷினோபி ஃபோர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். இதே மாதிரி பேரல இன்னொரு இடத்துல என்ன சம்பவம் நடக்கும்னா நம்ம அக்கட்சுகி டீமுக்கு 8 டெய்ல்டு பீஸ்ட் அண்ட் 9 டெய்ல்டு பீஸ்ட் இது 2 எங்க இருக்கு அப்படின்றது தெரிய வந்துடும் இல்லையா. ஸோ அதை கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காக நம்ம கபுட்டோவை தான் அனுப்புவாங்க. பட் கபுட்டோவால அதை ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது. அதனால போனதுக்கு ஒருத்தனை கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமோட்டோவை கூட்டின்னு வந்துருவோம். அந்த விஷயத்தை நம்ம ஒபிட்டோ கிட்ட சொல்லும் போது ஒபிட்டோவே லைட்டாக காண்டாவான். பட் அதுக்குமே நம்ம கபுட்டோ ஒரு ரீசன் வச்சுருப்போம். அது என்ன ரீசன்னா யாமோட்டோவோட பாடியில் அஷிராமா செஞ்சோட செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்மியை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒபிட்டோவும் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகோட்டோ உசுமாக்கியோட ரினேகன் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்காக போவான். பட் அங்கே நம்ம கொனன் வந்துட்டு ஒபிட்டோ கூட சண்டை போடுவாங்க. அந்த ஃபைட்டில் கொனனும் சரி ஒபிட்டோவும் சரி வேற லெவலில் சண்டை போடுவாங்க. அந்த சண்டையோட எண்டிங்கில் நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. கொனன் இறந்ததுக்கு அப்புறம் ஒபிட்டோவுக்கு ஈஸியாகவே அந்த ரினிகன் கிடைச்சிடும் இல்லையா. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவன் நார்மலாக வந்துடுவான். பட் வந்துட்டு சும்மா இருந்தானு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இப்போ அவங்ககிட்ட ரினிகன் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அவனுக்கான ஒரு 6 பேத்தை கிரியேட் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம நருட்டோ மற்றும் கில்லர் பி இவங்க 2 பேர் கூடயும் ஃபைட் பண்ணுவான். அந்த ஃபைட்டில் நம்ம ஒபிட்டோ ஆல்மோஸ்ட் கில்லர் பி மற்றும் நருட்டோ 2 பேருமே டிஃபீட் பண்ணுவார். பட் அப்போ தான் அந்த இடத்துல கக்காஷி மற்றும் மைட் கை 2 பேருமே மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. பட் என்னதான் மாஸ் என்ட்ரி கொடுத்தாலுமே அவங்களால ஒபிட்டோவை டிஃபீட் பண்ண முடியாது. பிகாஸ் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜிஞ்சுரிக்கு இல்லையா, அவங்களை யூஸ் பண்ணி அசால்ட்டாக அடிச்சு போட்டுருவான். ஸோ இந்த மாதிரி அந்த 4th கிரேட் நிஞ்சா வரப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கும். அதில் மிக முக்கியமாக கபுட்டோவோட கண்ட்ரோலில் இருந்து நம்ம இட்டாச்சி கபுட்டோவோட கண்ட்ரோலில் இருந்து வெளியே வந்து கபுட்டோவையே மீட் பண்ண போயிடுவான். அப்படி போகும்போது தான் போகிற வழியில் நம்ம சாசுகே இட்டாச்சியை பார்ப்பான். இட்டாச்சியை பார்த்தது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி கூடவே சேர்ந்து கபுட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்துருவான். அந்த இடத்துல சாசுகே இட்டாச்சி விசஸ் கபுட்டோ ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டோட எண்டிங்கில் நம்ம இட்டாச்சி கபுட்டோவை டிஃபீட் பண்ணுவார். இந்த இடத்துல கபுட்டோ டிஃபீட் ஆனதுனால கபுட்டோ யாரெல்லாம் ரீஅனிமேட் பண்ணி வர வச்சானோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி மறைஞ்சு போனதுல நம்ம இட்டாச்சியுமே ஒன்று. அப்போ நம்ம இட்டாச்சிக்கும் சாசுகேவுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும். அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இதன் பிறகு நம்ம சாசுகே ஒரோச்சிமாரு ரிட்டர்ன் வர வச்சு ஆல்ரெடி இறந்து போன 4 ஒகேகேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி வர வைப்பான். அதே சமயம் இந்த சைடு 4th கிரேட் நிஞ்சா பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக போயிட்டு இருக்கும். அதில் மிக முக்கியமாக ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோ கக்காஷி விசஸ் ஒபிட்டோ ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் நருட்டோ ஒரு ரசன்கனை தூக்கி ஒபிட்டோட மூஞ்சி மேலே அடிப்பான். ஒபிட்டோட மூஞ்சில் இருக்க மாஸ்க் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி விழும். அப்போ தான் இவன் ஒபிட்டோன்றதே கக்காஷிக்கு தெரிய வரும். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் மாதரா டோபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. பட் இப்போ தான் ஒபிட்டோன்றதே நம்ம கக்காஷிக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததுக்கு
பண்ணதுக்கு அப்புறம் கக்காஷிக்கும் ஒபிட்டோவுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரோட ஒரு கட்டத்தில் நம்ம இனட்டா மற்றும் நருட்டோ 2 பேருமே சாகிற சிச்சுவேஷன் ஏற்படும். அப்போ நம்ம நெஜி உள்ள வந்து அவனுடைய உயிரை கொடுத்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நம்ம சாசுகேவுமே நல்லவனா மாறிடுவான் இல்லையா. ஸோ சாசுகே, நருட்டோ மற்றும் சக்குரா இவங்க 2 பேர் சேர்ந்து டீம் 7 திருப்பி உருவாக்குவாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஒபிட்டோவும் 10 tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்கா மாதிரி இருப்பான். பட் அவனால் அதை பார்த்தீங்கன்னா சரியாக கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஒபிட்டோவுக்கு எல்லாமே புரிய வந்துடும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்து அவனுமே நல்லவனா மாறிடுவான். பட் அந்த சமயத்தில் தான் பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோவை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஒபிட்டோவுமே முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவான். பட் பிளாக் ஜெட்ஸு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ கிட்ட இருக்கக்கூடிய ரினிகனை நம்ம மாதரா கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் கெடோ ஸ்டாச்சு வர வச்சு அந்த கெடோ ஸ்டாச்சுக்குள்ள இருக்கிற எல்லா டைல்டு பீஸ்டையுமே சீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்றதை விட அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம நருட்டோக்குள்ள இருக்கக்கூடிய 9 tailed beast-மே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போய் சீல் ஆகிருக்கும். அதனால இங்கே நம்ம நருட்டோ சாகர நிலைமைக்கு போயிடுவான். சக்குரா தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுவா. பட் அவளாலையுமே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது. ஸோ அதனால மினோட்டோ கிட்ட கூட்டிட்டு போவாங்க. மினோட்டோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய குராமா சாக்கராவை நம்ம நருட்டோக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்ப்பாரு. பட் அந்த சாக்கராவை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜெட்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம். எங்கே எடுத்துட்டு போவானா டேரெக்டாக நம்ம மாதரா கிட்ட தான் எடுத்துட்டு போவோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தா நம்ம ஒபிட்டோ உச்சியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லவனா மாறிடுவோம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மாதரா கிட்ட டீல் பேசுகிற மாதிரியே பேசி ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா மாதராவோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு சாக்கரா எடுத்துட்டு வந்து நம்ம நருட்டோ கிட்ட கொடுப்போம். அந்த சாக்கரா நருட்டோவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சாகர நிலைமையில இருந்த நம்ம நருட்டோ அப்பதான் உயிரோட ரிட்டர்ன் வருவான். பட் இந்த சமயத்தில் ஒபிட்டோவை தேடி மாதரா வர ட்ரை பண்ணுவோம். பட் அவனால் வர முடியாது. பிகாஸ் இவங்க எல்லாருமே அந்த கம்யூ டைமென்ஷன்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா கக்காஷி கிட்ட இருந்த அந்த மங்கெக்யூ ஷேரிங்கனை எடுத்துக்கிட்டு இந்த கம்யூ டைமென்ஷனுக்கு வந்துருவான். வந்தது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோவை அட்டாக் பண்ணி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரினிகனை மாதரா எடுத்துட்டு போயிடுவான். இதே சமயத்தில் தான் வெளியே நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேரையும் அகரமோ ஓட்டுச்சுக்கி இருக்காரு இல்லையா, அவர் கூப்பிட்டு பேசின்னு இருப்பாரு. இங்க பாருங்கடா தம்பிங்களா, இந்த சண்டை காலங்காலமா நடந்துட்டு வருது. என்னுடைய பையன் இந்திரா ஓட்டுச்சுக்கில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாதராக்கு வந்து இப்போ சாசுகேல வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதை பற்றிலாம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருப்போம். பார்க்காதவங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே நம்ம அகரமோ ஓட்டுச்சுக்கி காலங்காலமாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேருக்கிட்டையுமே பேசி முடிச்சது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாரு. அப்படி கொடுத்ததுனால தான் நம்ம சாசுகேவுக்கு ரினேகனே கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம நருட்டோவுமே 6+H மோடுக்குலாம் போயிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதே மாதிரி அந்த சைடு நம்ம மாதராவுமே இவங்கள விட பவர்ஃபுல்லாக இருப்பான். பிகாஸ் அவங்ககிட்ட 2 ரினிகன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு பயங்கர பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். ஐ மீன் 10 tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்காவே மாறி இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒபிட்டோ மாறி இருப்பான். பட் ஒபிட்டோவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இங்கே மாதரா அப்படி கிடையாது, பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுவான். என்னதான் நருட்டோ அண்ட் சாசுகேவுக்கு புது பவர் கிடைச்சி நம்ம மாதராவை அட்டாக் பண்ணாலுமே அது எல்லாத்தையுமே ஈஸியாக தட்டி விட்டு மாதரா போயிட்டே இருப்பான். இதுக்கிடையில நம்ம மைட் கேம் மட்டும் தான் மாதரா கூட 1-on-1 நின்று பயங்கரமாக டஃப் கொடுத்த ஒரே ஆள். ஏன்னா அப்போ நம்ம மாதரா ஃபுல் பவரில் இருப்பான். அதுக்கு ஈக்குவலாக நம்ம மைட் கே அவனுடைய டெத் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி மாதரா கூட சண்டை போடுவான். அந்த ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கும். பட் என்னதான் மைட் கே அந்த ஃபைட்டில் பயங்கரமாக மாதராவுக்கு டஃப் கொடுத்து சண்டை போட்டாலுமே எண்ட் ஆஃப் தி டே அந்த ஃபைட்டில் டிஃபீட் ஆனது நம்ம மைட் கே தான். ஸோ ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆக்டிவேட் பண்ணுவான். பட் அதை ஆக்டிவேட் பண்ணி அதில் எல்லாருமே மாட்டினதுக்கு அப்புறம் பிளாக் ஜெட்ஸு பார்த்தீங்கன்னா மாதராவோட முதுகிலே குத்தும். இதை மாதரா சுத்தமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பிளாக் ஜெட்ஸு மாதராவோட முதுகிலே குத்தி மாதராவை சாகடிக்கும். மாதரா உச்சியா இறந்து போனதுக்கு அப்புறமா தான் ககுயா உச்சுக்கி ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பிளாக் ஜெட்ஸு அப்படின்ற கேரக்டர் நருட்டோ சீரிஸோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங்ல ககுயாவை சீல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாக் ஜெட்ஸு பார்த்தீங்கன்னா ககுயாவை எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கும். அந்த டிராப்ல மாட்டின ஒரு சில பலியாடுகள் தான் மாதராவும் ஒபிட்டோவும். மாதரா ஒபிட்டோவை வச்சு நம்மளுடைய பிளானை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பான். பட் மாதரா வச்சு பிளான் போட்டது தான் இந்த பிளாக் ஜெட்ஸு. யூ கேட்ச் மை பாயிண்ட்? Can you catch my point? It's nice, no? ஸோ 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து நம்ம ககுயா உட்சுட்சுக்கி அவருடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே போட்டு பொலன்னு பொழப்பா. நருட்டோ அண்ட் சாசுகேயுமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுவா. பட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவனுங்க 2 பேருக்குள்ள நம்ம பசங்களோட சாக்கரா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் இல்லாமல் சாசுகே நருட்டோ விசஸ் ககுயா ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலே அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபைட்டு பெருசாக போகும். பட் இந்த ஃபைட்டில் நடந்த முக்கியமான சம்பவம் என்னன்னா, நம்ம ககுயா உட்சுட்சுக்கி சாசுகேவை வேற ஒரு டைமென்ஷனுக்கு தள்ளி விட்டுருவா. அந்த டைமென்ஷன்லேருந்து நம்ம சாசுகே ரியல் வேர்ல்டுக்கு வரதுக்கு ஒபிட்டோ தான் ஹெல்ப் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில தான் நம்ம நருட்டோ ககுயா உட்சுட்சுக்கே இந்த செக்ஸி ஜாடோ ஜுட்ஸ்லாம் போடுவான். அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். சாசுகேவை எப்படி வேற ஒரு டைமென்ஷனுக்கு அமைச்சாலோ அதே மாதிரி நருட்டோவையுமே அமைச்சு விடுவா. பட் அங்கே நம்ம நருட்டோவுக்கும் ககுயாவுக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம ககுயா பார்த்தீங்கன்னா நருட்டோவோட எல்லா ஷேடோ கிளன்ஸையும் போட்டு தள்ளிட்டோம், நருட்டோவையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு நினச்சி தான் ரியல் வேர்ல்டுக்கு வந்திருப்பா. பட் அங்கே நம்ம ககுயா கடைசியாக சாகடிச்சதுமே ஒரு ஷேடோ கிளோனாக தான் இருக்கும். ஸோ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ககுயா கூட சண்டை போடுவான். அதே மாதிரி அந்த சைடு ஒபிட்டோ மூலியமாக காப்பாற்றப்பட்ட நம்ம சாசுகேவுமே ககுயா கூட சண்டை போடுவான். ஸோ இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபைட்டாக தான் போகும். பட் ஃபைனலாக ககுயா அவருடைய பிளாக் ரிசீவரை யூஸ் பண்ணி நம்ம பசங்களை சாகடிக்க ட்ரை பண்ணுவா. பட் ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்துட்டு அந்த பிளாக் ரிசீவரை அவர் வாங்கி கொண்டு இறந்து போயிடுவார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஒபிட்டோ கக்காஷியை பார்த்து நீ இவங்களுக்கு வேணும் கக்காஷி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவருடைய மங்கெக்யூ ஷேரிங்கன் இருக்கும் பார்த்தீங்களா, அது 2த்தையுமே கக்காஷி கிட்ட கொடுத்துட்டு தான் போவார். இப்போ நம்ம கக்காஷி கிட்ட 2 மங்கெக்யூ ஷேரிங்கன் இருக்கிறதுனாலே அவரால் சூசனாவை சமன் பண்ணி வர வச்சிருக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வரல ககுயாவுக்கு எதிராக சண்டை போடுவார். அது மட்டும் இல்லாமல் அப்போ டீம் 7ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ககுயாவை அட்டாக் பண்ணி ககுயாவை சீல் பண்ணுவாங்க. ககுயாவை சீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் ஜெட்ஸையுமே விட்டு வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸையுமே சேர்த்து தான் சீல் பண்ணுவான். இவங்களை சீல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 4th கிரேட் நிஞ்சா வரை பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக முடிவுக்கு வந்துடும். அப்போ நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்து பேசுவார். பிகாஸ் வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரீஅனிமேஷனில் வந்து எல்லாருமே மறைஞ்சு போவாங்க இல்லையா. ஸோ கடைசியாக ஒரு வாட்டி நம்ம நருட்டோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினோட்டோ நருட்டோ கிட்ட பேசுவார். அப்போ நம்ம நருட்டோவும் சரி மினோட்டோவும் சரி பயங்கர எமோஷனலாக பேசுவாங்க. அது பார்க்கும்போது நமக்கு அழுக வரும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம நருட்டோவுக்கு பர்த்டே. ஸோ மினோட்டோ பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு பர்த்டே விஷயம் பண்ணுவார். அதை பார்த்து நருட்டோ கண் கலங்கி போய் நிற்பான். ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரீஅனிமேட் ஆகி வந்தவங்க மட்டும் காத்தோட காத்தா மறைஞ்சி மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவாங்க. இதன் பிறகு நம்ம ஆகரமோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே கூப்பிட்டு வச்சு பேசினு இருப்பாரு. அப்போ நம்ம ஆகரமோ சாசுகேவை பார்த்து நீ அடுத்து என்னப்பா பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய ரினிகன் ஐ பவர் யூஸ் பண்ணி இந்த மொத்த ஷினோபி எல்டிமே நான் ஒன்னாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெய்ல்டு பிஸ்டலா இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவனோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சீல் பண்றான். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்போ நம்ம ஆகரமோ நருட்டோவை பார்த்து இதை நீ தானே மகனை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதன் பிறகுதான் நருட்டோ விசஸ் சாசுகே ஃபைட் நடக்கும். இந்த பேட்டிலுமே கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுவானுங்க. பட் அந்த ஃபைட்டோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சாக்ரா ட்ரெயின் ஆகி டயர்டாக தான் சண்டை போடுவானுங்க. கடைசியாக லாஸ்ட் ஒரு பஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சாசுகே சிடோரி பவர் எடுப்பான். இந்த பக்கம் நருட்டோ ரசங்கன் பவர் எடுப்பான். ரெண்டு பேருமே இந்த பவர்ஸை வச்சு டைரக்டா அடிச்சு பானுங்க. சரி யாரு தாண்டா வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா யாருமே வின் பண்ணிருக்க மாட்டானுங்க. ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு தான் பத்துன்னு இருப்பானுங்க. பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அடிச்ச அடியில ரெண்டு பேருக்குமே ஒரு கை போனது தான் மிச்சம். சரி வழியில இவனுக்கு ரெண்டு பேரும் துடிச்சு போயிட்டு பத்துன்னு இருப்பாங்கன்னு நினைச்சா சிரிச்சுக்கிட்டு பேசின்னு இருப்பானுங்க. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைட் ஃபுல்லாவே முடிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த இன்ஃபினிட் சுகியாமியா மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இந்த இடத்துல 4th கிரேட் நிஞ்சா அவர் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதன் பிறகு நம்ம சாசுகேவை கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நருட்டோவும் ஒகாகே ஆகிறதுக்கான வேலையை பார்ப்பான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நருட்டோ ஷிப்புடனே ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ கேஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த 4th கிரேட் நிஞ்சா வர பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எபிசோட் பை எபிசோடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வர மாதிரியோ செகண்ட் கிரேட் நிஞ்சா வர மாதிரியோ அது சின்ன ஸ்டோரி கிடையாது, ரொம்பவே பெரிய ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரக்கடியில் தான் ஏகப்பட்ட ஃபிளாஷ்பேக்கை காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு உட்காந்து இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். அதுலேயே கபுட்டோ சாசுகேவை காப்பாற்றிருப்பான், அதை சொல்லியிருக்க மாட்டேன். ஒரோச்சுமாரெலாம் சேர்ந்து சுனாடேவை காப்பாற்றிருப்பாங்க, அதை சொல்லியிருக்க மாட்டேன். மினோட்டோ நருட்டோ ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுருப்பாங்க. மாதரா டோபிராம போட்டு பொழந்திருப்பான். ஹஷிராம செஞ்சு மாதராவை அனௌன்ஸ் கட் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் அது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன்னா இந்த வீடியோ எத்தனை நிமிஷத்துக்கு போயிருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் சிம்பிளாகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு போங்க, தப்பு கிடையாது. பட் என்னதான் நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க எபிசோடு போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். ஸோ அதனால பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே ரைட். இன்ட்ரோவை விட அவுட்ரோ தான் கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோவை என் பண்ணிப்போம். இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமே கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் வாழ்க்கை போயிட்டு நன்றி, வணக்கம்.